Hello, welcome to the second episode of Arun and Denmark தமிழ் பாட்காஸ்ட். போன எபிசோடு வந்து ஒரு பெரிய வரவேற்புக்கு இணங்க நான் வந்து ஒரு ஒரு கிரேட் அவுட் சே அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா வந்து நான் போட்ட எபிசோட முழுசா பார்த்துருக்காங்க. அதுவே எனக்கு பாதி விக்ட்ரி. பட் டுடே வி ஹாவ் yet another interesting topic. Joining with me on the show, Prasanna, welcome to the show. வணக்கம் 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 எல்லாருக்கும். நன்றி அருண். இன்னைக்கு தேங்க்யூ. இன்னைக்கு டாபிக்கை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொல்லி ஆகணும். நேத்து வந்து நானும் பிரசன்னாவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். அதை பத்தி ஃபியூச்சரா ஒரு எபிசோட் ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம்னு இருக்கோம். பட் அதை பத்தி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து டென்மார்க்ல மலைகளே கிடையாது. ஸோ அதுக்காக வந்து டூரிசம் ப்ரொமோட் பண்ற மாதிரியும் சரி, ஒரு 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 ஆக்டிவிட்டி சென்டராகவும் வந்து ஒரு இடம் இருக்கு, கோப்பன் ஹில்னு சொல்லி. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறேன். பிரசன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஏன்னா வந்து நாங்க வாக் மட்டும் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 600-700 கேலரி பர்ன் பண்ணிருக்கோம். ஒரு இன்டென்ஸான ஆக்டிவிட்டி. பிரசன்னா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலிங் நேத்து? எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஹைக்கிங், அதான் நீ சொன்ன மாதிரி வந்து இங்கே மவுண்டன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இவங்களா ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கிரியேட் பண்ணாதான் உண்டு. ஸோ டென்மார்க்கில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து அபவ் மீன் சீ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 170 மீட்டர்ஸ் தான் அதிகம். 170 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னுவாங்க. ஆவரேஜ் அபவ் மீன் சீ லெவல் அப்படின்னு இங்க டென்மார்க்ல சொன்னா 34 மீட்டர்ஸ் கிட்ட வரும். அவ்வளவுதான் ஆவரேஜ். ஸோ 34 மீட்டர்ஸ்ன்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. பிளஸ் 170 மீட்டர்ஸ் ஒரு மேக்சிமம் பாயிண்ட்ன்றதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்லயே வந்து ஏகப்பட்ட மலைகள் இருக்கு. ஸோ திருப்பதி மலை, அதுக்கப்புறம் சரி எதுக்கு அங்கெல்லாம் போனோம், நம்ம ஊர் அப்படின்னா திருத்தணி, பழனி மலை அங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் பருவதமலை. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த ஒரு டிராபேக் இருக்கு. டிராபேக்னு சொல்ல மாட்டேன், ஏதோ இயற்கை வளம் அப்படி இருக்கு இங்க. ஆனா வந்து இங்க நேத்து நம்ம போனது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா பண்ணது 85 மீட்டர். அவங்களே வந்து அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா வந்து அது மல்டிபர்பஸ் இது மாதிரி, அது ஸ்டேஷன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து கீழே வந்து கென்ட்ரூ ஸ்டேஷன் சொல்லுவாங்க டேனிஷ்ல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த பழைய இதெல்லாம் பழைய பொருட்கள் அதெல்லாம் வந்து எரிச்சு அதுல இருந்து ஒரு பயோகேஸ் ரெடி பண்ணி ஸோ அதை வந்து திருப்பி எலக்ட்ரிசிட்டிக்கா யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏறத்துக்கு தனியா ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கீயிங்கும் பண்றாங்க இங்க. மேல இருந்து கீழே டூரிங் வின்டர் சீசன் வந்து ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா நேச்சுரலா இருக்கும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ போட்டு ஸோ அந்த ஒரு ஸ்கீயிங் அந்த வேலையும் பண்றாங்க. ஸோ இட்ஸ் குவைட் ரிமார்க்கபிள். ஏன்னா இல்லைன்னு சொல்றோம், ஆனா வந்து நம்ம போய் அங்க போய் பண்றோம், ஆர்டிஃபிஷியலா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஸோ அது வந்து நேச்சுரலா நான் ஃபீல் பண்ணேன் நேற்று பண்ணது வந்து. சாரி, நீ கேட்ட கேள்வி ஒண்ணு, நான் வந்து பதில் சொன்னது வேற. ஐயோ, சூப்பரா சொல்லி கவர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ. நான் வந்து ஒண்ணுதான் சொன்னேன், நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேத்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அங்க 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸ்டார் கேசஸும் இருந்துச்சு, அப்புறம் நேச்சுரலா வந்து அவங்களே வந்து ஒரு ஒரு டெரெயின் மாதிரி ரெடி பண்ணிருந்தான்னு நினைக்கிறேன். அது வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏறதுக்கு. அது ரொம்பவே எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு செம்மையா. உங்க ஃபேஸ பார்த்தா, உங்க ஃபேஸையும் நம்ம ஃப்ரெண்ட் ராஜ் ஃபேஸையும் பார்த்தா ஐயோ எப்படியும் வந்து மாடிக்கிட்ட போல இருக்கே தெரியாமன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 ரவுண்டு போகும்போது பழகிடுச்சு. அதை எனக்கு தெரிஞ்சு நான் டெஃபினெட்லி வாரம் பண்ணலான்னு இருக்கோம். நாங்க எங்க ஆக்சுவலா லோக்கலா டென்மார்க்ல வந்து ஹைக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. தமிழ்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பீப்புள். அதுல வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப். இப்போ வந்து அது ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது மூலமா வந்து ஐ திங்க் பிரசன்னா இஸ் ஆர்கனைசிங் இட். ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஹிம் இன் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் ஹோப்ஃபுல்லி. பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். பிரசன்னா, நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தெறிக்க விட போறோம் அதை வச்சுக்கிட்டு. ஆமா, அது வந்து பார்த்தோன்னா நம்ம கோப்பனில் நீ சொன்னல, ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த என்டியூரன்ஸ் நம்ம பில்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ எல்லாருமே ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்காங்க, எல்லாருமே ஃபிட்னஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னு ரொம்ப அது பின்னாடி அலையிறாங்க. ஸோ ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் மேலே ஏறி கீழே இறங்கினாலே போதும், டாப் டு பாட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக கூட போகலாம்.
ம், நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ம், போக வேண்டாம். ஸோ ம். ஆனா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்சல்யூட்லி. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ம், சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குரூப் வாக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது எனக்கு வந்து ம், கண்டிப்பா அதுல வந்து நான் ஆமோதிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம், குரூப் பைக்கு. ம், ம், அது இல்லாம தனியாவும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபீலும் ம், பண்ணியிருக்கேன். ஸோ தனியா ம், நடந்தோம் அப்படின்னா ம், நிறைய நல்ல குட் திங்கிங்லாம் வரும். இன்னோவேட்டிவான ம், திங்கிங் வரும். ஸோ ம், ஸோ அது மூலியமா வந்து அது வந்து நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ம், ஸோ அந்த திங்கிங் வந்து நான் when I put into real work, real ம், implementation அதெல்லாம் ம், பண்ணியிருக்கேன். பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு கெட் சம் ரிசல்ட்ஸ். ம். ஸோ நீங்க நல்ல வாக் சிந்தனைகள் வரும். பண்றது வந்து நீங்க வாக் பண்றது வந்து டென்மார்க் வந்து தான் அந்த பிராக்டிஸுக்கு வந்தீங்களா? இல்ல முதல்ல இருந்தே வந்து இந்தியாலயுமே இருக்கும்போது பழகி இருந்தீங்களா? எப்படி அது ஆக்சுவலா வாக்கிங்? உண்மையா இல்ல, இல்ல. சொல்லணும் அப்படின்னா, ஊர்ல இருக்கும்போது ஆ. ஆஹ் எப்படின்னா வந்து நான் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் ம், போகும்போது பார்த்தேன்னா, நான் வேளச்சேரி வரைக்கும் ஆஃபீஸ் போவேன். ஸோ ஆவடியிலேருந்து நான் வேளச்சேரி போவேன். ஸோ ம், போகும்போது நான் திங்க் பண்ணுவேன். ம், எப்படிலாம் ஈஸியா கம்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்ல ம், இருந்து சைக்கிளுக்கு எடுத்துன்னு போவேன். இல்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பைக்கு. ம். எடுத்துன்னு போய் ஸ்டேஷன் கிட்ட, ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து விட்டுருவேன். ஏன்னா ம். நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆ. ம். அதுக்கப்புறம் அங்கருந்து ட்ரெயின புடிச்சு ஒரு பஸ் ம். ஸ்டாப் இருக்கிற இடமா அந்த ஸ்டேஷன் ம். இறங்கிட்டு, அங்கருந்து பஸ் ஸ்டாப் ம். எடுத்து, அங்கருந்து ம். பஸ் எடுத்து என்னோட ஆஃபீஸ் கிட்ட நான் போவேன். ஸோ அது மாரி தான் ம். பண்ணுவேன். ஸோ ம். இந்த இந்த வேலை பண்ணும்போது நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. நான் நடக்கவே மாட்டேன். ம். நடக்கக்கூடாதுன்னு அந்த ம். ஒரு இன்டென்ஷனும் இருந்துச்சு எனக்கு. ஆமா, ஆமா, ஆமா. ஆனா அத ஸோ தாண்டி வந்து பார்த்தேன். அதுக்கு காரணம் இருக்குல்ல. இப்ப நீங்க எப்படி ஆமா. யோசிப்பீங்கன்னா, ஆஃபீஸுக்கு வந்து நீட்டா போணும், அழுக்காவாம போணும் 1. ஊறப்பட்ட ம். பொல்யூஷன் இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபனட்டா வேர்த்து கொட்டிருக்கும். ஏன்னா 35 டிகிரி இருக்கும். உங்க சைடுல இருந்து பார்க்கும்போது நீங்க மட்டும் இல்ல. நெறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ம். அவுட்டோர கான்டாக்ட்ட அவாய்ட் பண்ணிட்டு, ஒரு கரெக்ட். காருக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடணும் அப்படின்றது தான் வந்து கல்ச்சரா கரெக்ட். இருக்கு. ஆமா. ம். அந்த ஐ திங்க் சூப்பர் பாயிண்ட் அது. ஏன்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா, நெறைய பேர் வந்து அது மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ம். போம்போது கொஞ்சம் நல்லா நீட்டா போணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனு. ஆனா ம். என்னோட இன்டென்ஷன் வந்து பார்த்தோன்னா, நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு ம். இன்டென்ஷனும் இருந்துச்சு. ஏன்னா, நீ ம். சொன்ன மாரி தான். நடந்தா அந்த வேர்வை வரும். வேர்வை ஸ்மெல்லோட போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்ப இல்ல ஆஃபீஸ்லலாம் அப்ப ஃபேக்ட். வந்து இதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற மாரி ம். அங்க போய் ஷவர் எடுக்கிறது, ஷவர் ரூம்லாம் கிடையாதுல்ல. அது ஒரு ஸோ பெரிய பிளஸ் இங்க. எல்லா ஆமா. ஆபீஸ்லயுமே இங்க ஷவர் ஹெட்ஸ் இருக்கும். நண்பர்களே பார்க்குறீங்க. ம். நான் ஆக்சுவலா ஜிம்முக்கு போறதோட ஒன் ஆஃப் த பர்ப்பஸ் வந்து என்னன்னா, அது கனெக்டட் டூ லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப். ஷவர் ஏரியா இருக்கு. சைக்கிளிங் பண்ணி ஆஃபீஸ் வந்தா கூட நான் வந்து ஐ வில் டேக் அ ம். ஷவர் அண்ட் தென் கரெக்ட். யூஸ் தி ஃபெசிலிட்டி. ட்ரையிங் மெஷின் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். ஆஃபீஸ்லயே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். வெளிய போனா ஓகே ம். வீட்ல போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அந்த மாரி தான் நான் இருக்கேன். பட் ஆமா. கமிங் பேக் டூ திஸ் கொஸ்டின். இப்போ டென்மார்க் வந்தா ம். நீங்க அப்ப வாக் பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க ஆமா. சொல்றத பார்த்தா. கரெக்ட். டென்மார்க் ம். வந்து தான் நான் வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டூரிங் கோவிட். ம். அந்த ஏன் அது? கோவிட் அந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா, ஹரிபரியா ம். போகும் லைஃபு. ம். ஸோ அந்த கோவிட் அப்போ வந்து நெறைய பேர் வந்து நம்மளுக்கு நெறைய டைம் கிடைச்சது. ம். ஸோ வீட்ல இருந்து வொர்க் பண்ண ஆரம்பிச்சோம். வீட்ல ஒர்க் இருந்து பண்ணது. இப்பயும் ஆ. வீட்ல இருந்து வொர்க் பண்றோம். ஆனா அப்ப வீட்ல ம். இருந்து வொர்க் பண்ணும்போது ஒரு ஒரு புதிய ஃபீலிங்கா இருந்துச்சு அது. ஒரு புதுசா இருந்துச்சு புதுசா எங்களுக்கு. ரொம்ப ஆமா. நாள் ஒர்க் இட்ஸ் எ பண்ற நியூ மாரி இருந்துச்சு. பிகினிங் மாரி வரவே இருந்துச்சு அது. வேணான்ட்டாங்க ஆபீஸுக்கு. ஆமா. ஸோ ம். அது மாரி இருந்துச்சு. வி ஆர் ஏபிள் டூ கெட் லாட் ஆஃப் டைம். குழந்தைங்களும் ம். வீட்ல இருந்து வொர்க் பண்ண படிக்க ஆரம்பிச்சாங்க. ம். ஸோ ம். அது மாரி கொஞ்சம் ஹோம் ஸ்டடீஸ் அவங்களுக்குலாம் போச்சு. நம்மளுக்கு ம். நெறைய டைம் கிடைச்சது. ம். அந்த சமயத்துல வந்து என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த ம். ஜெனரலா அந்த இம்யூனிட்டிலாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்டின்னு ம். ஒரு பரவலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ம். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா வந்து நானும் ம். அது பண்ணேன். அது உண்மைய பிசிக்கல் ஒத்துக்கணும். ஆக்டிவிட்டி எதா பண்ணி ஆகணும். பிசிக்கல் ம். ஆக்டிவிட்டி பண்ணா இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ம். ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. நானும் கொஞ்சம் ம். படிச்சேன். ஸோ ம். அதனால வந்து வி ஸ்டார்டட் வாக்கிங். என்னன்னா வந்து வெளிய ம். மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே ம். நடப்போம். ஸோ ம். கொஞ்சம் அந்த ப்ரொவிஷன் இருக்கு எங்க வீட்டு ம். கார்டன்ல. ம். ம். ஸோ ஒரு டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். அப்பலாம் வந்து ம். ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ம். 10,000 ஸ்டெப்ஸ் அடிக்க பார்ப்போம். அப்பா! ஸோ அதுல தான் ம். ஆரம்பிச்சது. அப்படி ம். ஆரம்பிச்சு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போயிட்டு, ம். அதுக்கப்புறமா வந்து 2021 நெனைக்கிறேன். அப்பதான் நீ ம். தான் ஐ திங்க் நம்ம தான் ஆரம்பிச்சோம்னு நெனைக்கிறேன் அது. கரெக்ட்டா? நான் அத சொல்லியே ஆகணும் ப்ரோ. நான் வந்து வாக் பண்ற ஆளே கிடையாது. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே நான் லைட்டா ம். வெயிட் போட்டதும்போது நான் ஒரு 10த் 11த் படிக்கும்போது எங்க அப்பா ஒரு டயலாக் சொல்லுவாரு. நடடா! நடந்தா தானே வெயிட் குறையும்ன்னு சொல்லி அதாவது அது ஒரு என்ஃபோர்ஸ்மென்ட்டா
நடக்கிறானா பாருன்னா இப்படி கலாய்ப்பாரு என்ன. எனக்கு அப்ப கடுப்பா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன ரீசன் சொன்னாருன்னு தெரியல. நீங்க சொன்னத நீங்க தான் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நான் வாக் பண்றேன் வரேன்னு கேட்கும்போது ஐ செட் பிளைண்ட்லி வாங்க போலாம். ஐ திங்க் அது போஸ்ட் கோவிட்ல நம்ம 2 பேரும் தெரிஞ்சு நீங்க ஆல்ரெடி போன ரூட்டுக்கு தான் என்ன கூட்டு போய் விட்டுருவீங்க. நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய லேக்கு சுத்தி வாக் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேர் இஸ் a lot of provisions to walk. First of all nature, access to fresh air அவுட்டோர்ல. அப்புறம் அது ஒரு ஒரு அது ஒரு பீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சர், அந்த பேர்ட்ஸ் சர்ப் பண்றதோ இல்ல அந்த ட்ரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் சோ கனெக்டட் டு த நேச்சர். இதோட பியூட்டிஃபுல் நம்ம பேசி நடப்போம். நம்ம தனியானா ஒரு ஹெட்போன்ஸ் போட்டுட்டு நீ தனியா நான் தனியான்ற மாதிரி இல்லாம ஃபுல்லா கலாய்ச்சிக்கிட்டு இதா பேசிக்கிட்டு அதை காசிப் பண்ணிக்கிட்டு ஐ திங்க் தட் வாஸ் த பெஸ்ட் பார்ட். டாக்கிங் வாக்ஸ் வாஸ் த பெஸ்ட் பார்ட். ஐ லைக் இட். ஸோ கரெக்ட், அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம். எனக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ நான் கோவிட்ல இனிஷியலா இங்க நானும் ஒய்ஃபும் நடப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வெளியே நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ருட்டீனா வந்து அது ஒரு பழகிடுச்சு. இட் கைண்ட் ஆஃப் எ குட் ஹேபிட் தட் ஐ காட் அடிக்டட் அப்படிதான் சொல்லணும். இதுல வந்து கூச்சப்படாம நான் சொல்லுவேன் ஐ காட் அடிக்டட். ஸோ இன்ஃபேக்ட் நேத்து வந்து நான் என்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டேய் டிவிலாம் ரொம்ப பார்க்காதடா, ஸோ அடிக்ட் ஆயிடுவாடா. ஸோ ஆனா வந்து அடிக்ட் ஆகலாம், ஆனா நல்ல விஷயத்துல வந்து அதுல அடிக்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ அம் ஜஸ்ட் ஏபிள் டு கோரிலேட் நவ். ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நல்லது பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க மட்டும் நடக்காம சுத்தி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட இப்ப வந்து நீங்க அந்த ஆரம்பிச்ச இனிஷியேட்டிவ் வந்து how many members are we in hiking friends in Denmark? If you could say a rough estimate now. ரஃபாவுனா ஒரு 52 பேரு அப்படிங்க. ஆக்டிவா பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் 10 people are showing. and then அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, யார் வராங்களோ ஐ திங்க் ஒன் ஆர் தி அதர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு they bring coffee. அதான் பெஸ்ட் எலிமெண்ட். வாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் someone is sponsoring to bring coffee, டீ. அந்த நல்ல ஒரு நல்ல நெட்வொர்க். ஆமா, எனக்கு ஃபன்னா இருந்துச்சு. நான் வந்து நிறைய நாள் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து அந்த சேம் டைம்லயே வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்கும். பட் இவரு போடுற டீசரை வச்சுக்கிட்டு போட்டோஸ் வச்சுக்கிட்டு ஐயோ இது மாதிரிலாம் இடம் இருந்துச்சா நான் போய் டெஃபினட்டா பாப்பேன்னு. நீங்க வேற இப்ப போட்டோகிராஃபில வந்து புலி மாதிரி எங்கெங்கயோ போட்டு நேச்சரை வந்து வேற லெவல்ல வந்து ஐபோன்ல வந்து கொஞ்சம் எடிட் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எடிட் பண்ணா கூட எடுக்கணும்ல. இப்ப நான் வந்து பாக்குற பிக்சர்ஸை வச்சுட்டு நான் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும் அவங்க எல்லாம் இப்படிலாம் இருக்கா வாங்க போ நானும் வரேன்னு சொல்லிதான் they got sold about the idea that you are able to go into the nature and see this amazing beautiful landscapes. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட அக்வைண்டன்சஸ் கிட்ட காமிக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து நாட் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பட் they are really happy that I'm able to do something outdoors. ஏன்னா அது ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஆக்டிவிட்டி bro every Saturday and you are inspiring a lot of people in that and that is the most important thing. Second most important thing about initiation ஒன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எவ்ரி வீக் அதை கண்டினியூ பண்ண கன்சிஸ்டன்டா. நாட் ஈவன் அ சிங்கிள் வீக், எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம் 1 or 2 வீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிராவல் இல்ல உங்க பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதாவது இருந்திருக்க முடியும் வச்சு. I've seen at least you and Vijay have been so consistent in trying to balance it out and organize it in a more consistent way. I think hats off. அது எனக்கும் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. நானே வந்து அதை பார்த்துட்டு ஓகே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த லாங்கா பண்ணணும். சும்மா ஆரம்பிச்சோம், அந்த ஒரு கெத்து ஃபீலிங் இருந்துச்சு, வந்தோம் போனோம்னு இல்லாம அது ஒரு ரிகரிங்கா பண்றதுன்றது இட்ஸ் a very very difficult task and also hard to do that. ஏன்னா you have to maintain that இல்லையா. and I think ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்கு. புகழல ஆடியன்ஸஸ்க்கு இப்ப புகழ்ற மாதிரி தான் புகழ்றேன்னு வச்சுக்கோங்க. பட் ஆடியன்ஸஸ்க்கு வந்து தெரியும். எஸ்பெஷலி வந்து இங்க இருக்கக்கூடிய நியூ கமர்ஸ் டு கோப்பன்ஹேகன் ஆர் எனிவேர் இன் டென்மார்க் ஃபார்ம் அன் அசோசியேஷன் அந்த மாதிரி ஒரு வாக்கிங் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அது மூலமா வந்து ஐ திங்க் வி கெட் மோர் க்ளோஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஐடியாவே கிடையாது என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த குரூப்ல ஆட் பண்ண உடனே they got an opportunity to talk to people but spend it more quality. எப்படின்னா அவங்க வாக்கும் பண்றாங்க, அதை வச்சுட்டு நிறைய நெட்வொர்க்கும் ஆறாங்க. அது வந்து 2 in 1 தெரியுது எனக்கு. ஹெல்தி இனிஷியேட்டிவா தெரியுது. சும்மா வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டோன்னு இல்லாம which is what I feel great for. So அதான் சொல்லி ஆகணும்.